Good morning, students. Example 2.10. If a and b are the roots of the equation x square minus px plus q is equal to 0, find the value of 1 by a plus 1 by b. Question explain பண்ற பாருங்க. a and b இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா அங்க கொடுத்துக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1 by a plus 1 by b இதை தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. a and b இது ரெண்டுமே இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிட்டு 1 by a plus 1 by b இதை ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. நான் எப்படி ஃபைண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை வச்சு நான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த 3 வேல்யூ யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த சம் ஆஃப் ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் எடுத்துகிட்டு போயிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். சொல்யூஷன் கிவன் ஈக்குவேஷன் இஸ், given equation பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் மைனஸ் px plus q ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த given equationல ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதா மீனிங். ஏன்னா அங்கே இருக்கிறது 1x ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ ஏவோட வேல்யூ 1. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் பி, இதுதான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அப்போ பியோட வேல்யூ மைனஸ் பின்னு போடுறோம். சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது லாஸ்ட் டேர்ம், அதுதான் சியோட வேல்யூ, அதாவது சி ஈக்குவல் டு கியூன்னு போடுறோம். இந்த 3 வேல்யூ வச்சு நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, இதுதான் சம் ஆஃப் ரூட்ஸ்க்கான ஃபார்முலா. இந்த மைனஸ் பி பை ஏ அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் பின்னா என்ன, அதனுடைய வேல்யூ மைனஸ் பி, பை ஏன்னா என்ன 1, அப்போ மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ், பிளஸ் பி பை 1, அப்போ பி பை 1 என்ன எழுதலாம், பி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இப்போ இந்த சி பை ஏவில் எடுத்துன்னு போயிட்டு இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சியோட வேல்யூ கியூ பை ஏவோட வேல்யூ 1, அப்போ கியூ பை 1ன்னு வரும். கியூ பை 1 என்ன, கியூ. ஓகேங்களா? நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டுத்தையும் வச்சு 1 by a plus 1 by b ஃபைண்ட் பண்ண போகிறோம். To find 1 by a plus 1 by b. To find 1 by a plus 1 by b. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணா இப்படி வரும்னு பாருங்க. b into 1 b, a into 1 a, a into b ab ன்னு கிடைக்கும். இப்போ b plus a or a plus b அப்படின்னா என்ன அர்த்தம், சம் ஆஃப் ரூட்ஸ்னு அர்த்தம். சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா ஈக்குவல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பி. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஏ இன்டு பீனா என்ன அர்த்தம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்பா இன்டு பீட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் கியூ. அப்போ பி பை கியூன்னு கிடைக்குது. தேர்ஃபோர் 1 by a plus 1 by b is equal to p by q. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? Hence the solution. இந்த கொஸ்டினில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஏ அண்ட் பி ஆர் ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்ம 1 by a plus 1 by b கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் போட்டு அந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம். அந்த சம் ஆஃப் ரூட்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸையும் எடுத்து போயிட்டு அந்த 1 by a plus 1 by b-யை சிம்பிளிஃபை பண்ணி அப்ளை பண்ணோடனே நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 2.11.
find the complete set of values of a for which the quadratic equation x square minus ax plus a plus 2 is equal to 0 as equal roots. கொஸ்டின்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பாருங்க. கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்ற ஈக்குவேஷன் ஈக்குவல் ரூட்ஸ் வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு ஈக்குவல் ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா ஏவோட வேல்யூ என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். அந்த ஏ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு, இந்த கான்ஸ்டன்ட்ல இருக்கு இல்லையா, அந்த ஏவோட வேல்யூ தான் நம்ம ஃபைன் பண்ண போறோம். சொல்யூஷன் given equation is, given equation அது x square minus ax plus a plus 2 is equal to 0 as equal roots அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னா என்ன அர்த்தம், டெல் ஈக்குவல் 0ன்னு அர்த்தம். அதாவது b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். இந்த b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு 0 ஓகேவா, அதுல போயிட்டு நம்ம ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ அப்ளை பண்ணணும். இந்த ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூலாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கணும்னா அவங்க கொடுத்துக்கிற கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் நம்ம ஏ பி சி எல்லாமே கண்டுபிடிக்கணும். இப்போ ஏவோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதா மீனிங், அதாவது ஏ ஈக்குவல் டு 1 போட்டாச்சு. பியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ இருக்கு, அதனால b ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு போட்டாச்சு. சியோட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்டா இருக்கிற டேர்ம்ஸ், எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ் a பிளஸ் 2, இதான் சியோட வேல்யூ. இந்த 3 வேல்யூ எடுத்துன்னு போயிட்டு நான் b ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0 இதில் அப்ளை பண்ணுறேன். b ஸ்கொயர்னா மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் அர்த்தம், மைனஸ் ஏக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அது பிளஸ் ஏ ஸ்கொயராக மாறிடும். மைனஸ் 4, ஏவோட வேல்யூ 1, நம்ம 1 மல்டிப்ளை வரதுனால போட தேவையில்ல. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா a பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 0. அடுத்த ஸ்டெப் பாருங்க, இந்த 4 எடுத்து நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 4 எடுத்து நான் உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்ன வரும், 4a ப்ளஸ் 4 2 சார் எவ்வளோ 8, 4a ப்ளஸ் 8 வரும். ரிமைனிங் எல்லாத்தையும் அப்படியே எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் எடுத்து ப்ராக்கெட்குள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 4a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல இருந்து, இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணுற பாருங்க, இந்த ஸ்டெப்பில் இருந்து நான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டைமை ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். அதாவது இந்த மைனஸ் 8 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தால் ப்ளஸ் 8 மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த ஏவோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா 4, அந்த 4ல் ஆஃப் எவ்வளோ 2, அந்த 2வை ஸ்கொயர் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடும் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர், அந்த ஃபார்மேட் கிடைக்குது. அந்த ஃபார்மேட் கிடைக்கிறதுனால நான் என்ன எழுதுறேன்னா a மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே 8 பிளஸ் 2 ஸ்கொயர் இருக்குது, 2 ஸ்கொயர்னா எவ்வளோ 4, அப்போ 4 பிளஸ் 8 எவ்வளோ 12, அப்போது a மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12னு எழுதுறோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த a மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் 12 வருது இல்லையா, அதை நான் என்ன பண்ண போகிறேன், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நான் ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன், ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்கொயர் ரூட் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பண்ணும்போது இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், ஏன்னா ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். ஸ்கொயர் ரூட்னா என்ன அர்த்தம், பவர் 1/2ன்னு அர்த்தம். 1/2 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா அந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ a மைனஸ் 2 மட்டும் வரும். இந்த ரூட் 2ல் நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாம், ஏன்னா 4 3 சார் 12. இந்த 4க்கு மட்டும் ரூட் தட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு வரும். இந்த 3க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால் ரூட் 3 அப்படியே எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்னா a மைனஸ் 2 ப்ளஸ், அதாவது a மைனஸ் 2 ஈக்குவல் டு ப்ளஸ் 2 ரூட் 3 எடுத்துக்கிறேன். அடுத்தது a மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் 2 ரூட் 3 எடுத்துக்கிறேன், ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ ப்ளஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன், மைனஸ்க்கு ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்க, இந்த a அப்படியே வச்சுட்டு இந்த மைனஸ் 2 ஆப்போசிட் சைடு வந்தால் ப்ளஸ் 2 மாறிடும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது,
2√3 + 2. இது ஒரு ஆன்சர். அடுத்த ஆன்சர் பாருங்க, இந்த -2 ஆப்போசிட் சைடு வந்தால் +2 ஆகிடும். அப்போ +2 - 2√3 கிடைக்கும். அப்போ a = 2 - 2√3 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கிற ஏவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸ் பெற்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் ரூட்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா b² - 4ac = 0. அந்த b² - 4ac இருக்கு இல்லையா, அதில் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷன் நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? தேங்க்யூ. Example 2.12. Find the number of solutions of x² plus modulus of x minus 1 is equal to 1. கொஸ்டினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, x² plus modulus x minus 1 is equal to 1 அப்படின்ற ஈக்குவேஷனில் நம்ம மொத்தம் எவ்வளோ ரூட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஜென்ரலாகவே தெரியும், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா எவ்வளோ சொல்யூஷன் கிடைக்கும்? 2 சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம 2 சொல்யூஷன் கிடைக்கும் போது அது நம்ம எப்படி கிடைக்குதுன்றதை நம்ம சம்மு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சொல்யூஷன் given equation is x² plus modulus x minus 1 is equal to 1. இதான் அவங்க கொடுத்துக்கிற given equation. இங்கே மாடுலஸ் கொடுத்துக்கிறதுனால மாடுலஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று, மாடுலஸோடைய வேல்யூ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கலாம், அல்லது லெஸ் தென் 1 இருக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 அந்த கண்டிஷனை வச்சு செக் பண்ணுவோம். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்னது? பாசிட்டிவ். பாசிட்டிவ் வேல்யூ நம்ம போட்டோம்னா அதே தான் வரப்போகுது நம்மளுக்கு. ஓகேங்களா? அப்போ மாடுலஸ் x minus 1 is equal to x minus 1 நம்ம எழுதலாம். ஓகே, இந்த மாடுலஸ் x minus 1 is equal to x minus 1 கிடைச்சிச்சு இல்லையா, அதை எடுத்து போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ண என்ன வரும்? x² plus x minus 1 is equal to 1 வரும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தால் -1 மாறிடும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன்? x² plus x, இந்த -1 சேர்ந்தா -2 கிடைக்கும். அதுதான் தேர்ட் ஸ்டெப். இந்த ஸ்டெப் x² plus x -2 = 0 இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதை நான் ஃபேக்டரைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? x minus 1 into x plus 2 is equal to 0. நம்ம தனித்தனியாக 0 போடும்போது x minus 1 = 0 போடுவோம், அப்போ x = 1 கிடைக்கும். x plus 2 = 0 போடுவோம், அப்போ x = -2 கிடைக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம என்ன எடுத்தோம்? x greater than or equal to 1. greater than or equal to 1 என்ன அர்த்தம்? பாசிட்டிவ் வேல்யூன்னு அர்த்தம். அதாவது 1 விட பெரிய வேல்யூ, பெரிய நம்பர். அப்போ 1 விட பெரிய நம்பராக இருக்கலாம், அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஏன்னா கிரேட்டர் than or equal சொல்லியிருக்கான். அப்போ இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு 1ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு, -2ன்னு ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த 2 ஆன்சர் வந்து அந்த கண்டிஷனுக்கு சூட் ஆகுமான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது 1 மட்டும் தான் சூட் ஆகுது. ஏன்னா கிரேட்டர் than or equal சொல்லிக்கிறாங்க. அப்போ ஈக்குவல் என்னும்போது 1 எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இதில் வந்து நம்ம -2 வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம 1 விட பெரிய வேல்யூ தான் எடுத்துக்கணும். இப்போ -2ன்றது 1 விட சின்ன வேல்யூ, அதனால 1 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கண்டிஷன் பாருங்க, கேஸ் 2. கேஸ் 2ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 1 எடுத்துக்கிறோம். லெஸ் தென் 1 என்ன அர்த்தம்? மைனஸ்ன்னு அர்த்தம். அப்போ மாடுலஸில் நீங்கள் மைனஸ் வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக போடும்போது அப்போ மாடுலஸ் x minus 1 = 1 minus xன்னு எழுதலாம். கரெக்டா? நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, இந்த மாடுலஸ் x minus 1 = 1 minus x கிடைச்சிச்சு இல்லையா, அதை எடுத்து போயிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது x² இந்த மாடுலஸ் x minus 1 பதிலாக 1 minus x is equal to 1.
அடுத்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஒன்னை எடுத்துன்னு போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து போனால் -1 ஆகிடும். அப்போ அங்கே ஒரு அங்கே ஒரு 1 இருக்குது. அந்த ஒன்று கேன்சல் ஆகிட்டா என்ன வரும் 0ன்னு வந்துடும். அப்போ x² - x = 0ன்னு கிடைக்கும். இந்த ஸ்டெப் கிடைக்கும். x² - x = 0 இருக்கு இல்லையா, அந்த x² - x அதுல இருந்து நான் x காமனா எடுத்தேன்னா x - x × x - 1 = 0ன்னு கிடைக்கும். தனித்தனியாக நான் 0 போடுறேன். எக்ஸுக்கு தனியாக 0 போட்டால் x = 0ன்னு வரும். x - 1 = 0ன்னு போட்டால் அந்த -1 ஆப்போசிட் செட் பண்ணால் +1 ஆகிடும். அப்போ x = 1ன்னு கிடைக்கும். இங்கே கொடுத்துக்கிற கண்டிஷன்லாம் அது x <1. <1 என்ன அர்த்தம்? 1 விட கம்மியான வேல்யூன்னு அர்த்தம். அப்போ 1 விட கம்மியாக இருக்கிற ஆன்சர் இங்கே எது 0. அப்போ we obtain x = 0ன்னு கிடைக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பிரகாரம் 1 விட பெரிய நம்பர் எடுத்தோம், இல்லை 1க்கு ஈக்குவலான நம்பர் எடுத்தோம். அப்போ 1க்கு ஈக்குவலான போது 1 எடுத்துக்கலாம் நம்ம, அதனால் 1 எடுத்துரும். இங்கே செகண்ட் கண்டிஷனில் 1 விட கம்மியாக இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். இப்போ 1 விட கம்மியாக இருக்கிற நம்பர் 0, அப்போ 0 எடுத்துட்டோம். therefore the solution set is என்னது 0,1. இப்போ 0,1 அப்போ 0 எடுத்து ஒரு ரூட்டு, 1 எடுத்து ஒரு ரூட். therefore the given equation has 2 solution. ஓகேங்களா? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x² + mod x - 1 = 1 கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ சொல்யூஷன் கிடைக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம 2 கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா மாடுலஸ் கொடுத்துக்கிறதுனால 2 கண்டிஷன் வச்சு செக் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ > 1னா எப்படி இருக்கும், <1னா எப்படி இருக்கும்? அப்போ > 1 வச்சு நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம், <1 வச்சு இன்னொரு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். அந்த 2 ஆன்சர் சேர்த்து நம்ம ஃபைனல் ஆன்சர் சொல்லிட்டோம். ஓகேங்களா? தேங்க்யூ.